எல்லாரும் நாம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே சொல்றாரு பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே என்னது? ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று சொல்லும்போது கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர மற்ற எந்த மனுஷனும் நமக்கு கொடுக்கவே முடியாது. எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியுங்க? பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்குமே சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். இன்னும் சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பணம் வந்துச்சுன்னா ஏதாவது சில பிரச்சனையும் வந்துடும், கூடவே ஒரு சில வியாதி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ்க்கையில் பணம் வருதுன்னு கொடுக்கும்னு சொன்னால் அது நிமித்தம் ஒரு நாளும் நமக்கு எந்த ஒரு தீமையும் வரப்போகிறது இல்லவே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்றாரு, என் பெலனும் என் பெலனும் என் சாமர்த்தியமும் என்னது இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு கொடுத்தது என்று உன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாக இருந்து இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் அப்படின்னு இருக்கு. அப்போ என்னது, இன்னைக்கு வந்து கையில் பணம் வருது, நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னும் போது என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து என் கை பலனும் என் கை சாமர்த்தியமும் எனக்கு இந்த பணத்தை கொடுக்கல. யார் கொடுத்தது? கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்பதிலே ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. ஏன்னா கடவுள் வந்து நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சிலர்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு அதாவது பணம் வரும்போது அவங்களுக்கு அதை வந்து அது அது யார் கொடுக்குறான், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் வந்து வருதே, இது யார் கொடுக்குறது அப்படின்னு அனைவருக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒன்று தெரியணும், இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வரியத்தை கொடுத்துருக்கிறது. ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பைசாவும் கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பணம் வர்றதுக்கு வழி இல்லவே இல்லை. எவ்வளோதான் நீங்கள் கஷ்டப்படலாம், முயற்சி எடுக்கலாம், எல்லாமே இருந்தாலும் கூட, ஆனால் பணத்தை கொடுக்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே நம்ம கொடுக்க முடியும். அப்போ அதனோடு கூட கண்டிப்பாக ஆண்டவர் வந்து வேதனையை கொடுக்க மாட்டார் இல்லையா? எல்லாரும் பாருங்கள், பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புகிறோம். அது கூட வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை சேர்த்து கொடுக்குறது இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணுன்றதை நம்ம விரும்புகிறோம். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் நம்ம வந்து அதை எல்லாருமே என்ன பண்ணணும், விரும்பணும். நீங்கள் எல்லாருமே எனக்கு பணம் வேணும்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறீங்க. இந்த விருப்பத்தை உங்களுடைய விசுவாசமாக நீங்கள் மாற்ற வேண்டும். அதை வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். அநேகருக்கு ஏன் வந்து இந்த பணம் வந்து அதாவது அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நல்லா கேட்குறாங்க, இந்த வசனம்லாம் வந்து கேட்குறாங்க, எல்லாம் ஓகே தான், ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியல அவங்களால. அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விசுவாசன்றது என்னென்னா, நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட தேவன் உங்களுடைய எல்லா விதமான தேவையை சந்திப்பதற்கு எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனையும் நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் சார்ந்து கொள்ளும் போதே கண்டிப்பாகவே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் வெற்றி பெற முடியாது. யாரையுமே நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணவே கூடாது. பாருங்கள், போய் வந்து நீங்கள் இவங்க மூலமாக கிடைச்சிடும், நமக்கு இவங்க ஏதாவது கொடுத்துருவாங்க, நீங்கள் அப்படி போகாமல் கர்த்தரை மட்டும் நீங்கள் சார்ந்து விசுவாசத்து பாருங்களேன். கர்த்தர் ஏதாவது ஒரு ஆளை கொண்டு ஏதாவது ஒரு வழியிலே உங்களுக்கு தேவன் அற்புதமாக அதை செய்து முடிப்பார். பாருங்கள், கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் அநேகர் ஏதாவது சில தேவைகளோடு உட்காந்துருப்பீங்க, இன்றைக்கி வந்திருப்பீங்க, ஆனால் இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்காத ஒரு வழியிலிருந்து அந்த தேவையை கர்த்தர் என்ன செய்வாருங்க, சந்திப்பார். ஒருவேளை பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், அது ரொம்ப பெரிய காரியங்களாக இருக்கா, ஆனால் நான் சொல்கிறேன், அவை எல்லாவற்றையும் கர்த்தராலே சந்திக்க முடியும். சரி, அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று நீங்கள் எத்தனை பேர் பண விஷயத்தில் நான் ஆசீர்வதிக்க பண்ண எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எல்லாருமே விரும்பணும்னு நினைக்கிறேன். சும்மா கை தூக்கலாம். எல்லாருக்குமே பணம் வேணும் இல்லையா? கர்த்தர்ட்ட சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் தான் இதை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேவைகளை அவர் சந்திக்கிறார். எப்படியோ ஒரு வழியில் கடவுள் வந்து என்ன பண்ணுறார், அதை சந்திக்கிறார். நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய தேவையும் தேவன் சந்திப்பார். அநேகர் இந்த காலை வேளையிலே அநேக தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த தேவையை நிச்சயமாக தேவன் சந்திப்பார். ஒருவேளை இந்த வாரத்திலே கூட உங்களை சந்தித்து முடிச்சிடுவார். அப்படி கூட நடக்கலாம், நடக்கும்.
ஏன்னா பாருங்க, ஏன்னா அதெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியும். சரி, அது மட்டும் இல்லாமல் அநேகர் இந்த பாருங்க, தேவன் வந்து அதாவது இந்த செழிப்பு என்று சொல்லும் போதே அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வேலை செஞ்சால் தாங்க செழிப்பு வந்துடும், நம்ம கஷ்டப்பட்டு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு என்னமாவது பண்ணா தான், என்னமாவது பண்ணலைன்னா நமக்கு எப்படி பணம் வரும் அப்படின்னு சொல்லி அநேகர் வந்து நினைக்கிறார்கள். இதுக்கு இன்றைக்கி அந்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம போன வாரமே கொஞ்சம் ஆரம்பித்தோம், அதை இந்த வாரத்திலையும் தொடரப்போகிறோம். சரி, அங்கே வந்து செழிப்பு என்பது நம்முடைய தேவன் தான் நம்முடைய ஆதாரமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் நம்முடைய வேலை ஆதாரமாக இருக்கக்கூடாது. என்னதுங்க செழிப்புக்கு ஆதாரம் யாரு அப்படின்னா நம்முடைய வேலை கிடையாது, நம்முடைய தொழில்களோ அல்லது மற்ற ஏதோ வந்து ஒரு பணம் வர்றதுக்கான வழிகளும் வந்து நம்முடைய ஆதாரம் கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய ஆதாரம் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்தான் நம்முடைய ஆதாரம் என்று நாம் விசுவாசிக்கும் போது அந்த வழியிலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சரி, அப்போ அநேகர் வந்து பாருங்க வேலை செய்கிறாங்க, நிறைய காரியங்களை செய்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா நிறைய பேர் அவங்க வேலை செய்கிறாங்க, சொல்கிறாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஆனால் பணம் கையில் நிற்க மாட்டுது, எங்களால் முன்னேற முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ உங்களுக்கு சம்பாத்தியத்தை நீங்கள் சம்பாதிக்கணும்னா அதுக்கான பலனையும் அந்த வாய்ப்புகளையும் அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த அனுகூலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர நம்ம செய்கிற சில பெரிய முயற்சிகள்னால என்ன செய்ய போகிறது இல்லவே இல்லை. சரி, அதுக்கு நம்ம என்னதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுப்போம். தேவன் வந்து மனிதனை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா, ஆசீர்வதிக்கிறார் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். நீங்கள் அதை வேதத்தெல்லாம் பார்க்கலாம். கர்த்தர் தான் அவனுடைய ஆதாரம், கர்த்தர் தான் அவனுடைய தேவையை சந்திக்க முடியும் என்பதை அவனுக்கு காட்டும்படியாக தேவன் மிக அற்புதமான ஒரு காரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். என்னது அப்படின்னா, நான் ஓய்வு நாள்லாம் என்னது, நான் வந்து வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிறோம், 7வது நாள் அன்னைக்கு என்ன பண்ணுறேங்க, அன்னைக்கு ஓய்வு எடுக்கிறோம் இல்லையா. இந்த ஓய்வுன்னு நீங்கள் வரும்போது என்ன யோசிக்கன்னா, கர்த்தர் தான் ஆதாரம், கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என் தேவையை சந்திக்கக்கூடியவர், அவர் தான் என் ஆதாரம், வேலைகள் என்னுடைய ஆதாரம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவே இந்த ஓய்வு நாளை வந்து என்ன பண்ணார் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால் அது மட்டும் இல்லாமல் அவர் மனுஷனுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் தேவன் அவரே ஓய்ந்திருந்தார். எடுங்க ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சீக்கிரமா, என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. போன வாரம் நான் சொன்னதை லைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன் இல்லையா. ஓகே, 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 1-2 வசனங்கள் பாருங்க. இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் தான் முதல்ல லீவ் போட்டால் யாருன்னா யாரு, ஆண்டவர் தான் முதல்ல இந்த உலகத்தை சிருஷ்டித்து முடிக்கிறார். 6 நாட்கள் வந்து சிருஷ்டிப்பு நடக்குது, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. 7ஆம் நாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாருங்க, ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்த போது இன்னைக்கு நிறைய நடங்களில் பாருங்கள் வந்து இந்த 7 நாட்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால் போனீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணி இந்த லீவை வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நல்லா கவனிங்களேன், ஆண்டவர் தான் மனுஷனுக்கு ஓய்வு தேவை. பாருங்க, இன்னைக்கு வேலை ஒரு மிஷின் கூட சில நாட்கள் நின்று வேலை செய்யுது. ஆனால் சில நேரங்களில் மனுஷர்கள் வந்து பாருங்கள் நிற்காமல் வேலை செய்கிறாங்க இல்லையா, எந்த ஓய்வுமே எடுக்கிறதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வாரத்தில் என்னது 6 நாளும் என்ன செய்யுங்க, அவர் வேலை செஞ்சார், முதல்ல சிருஷ்டிக்கிறார். 7ஆம் நாள் அன்றைக்கு அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவரே ஒரு லீவ் போட்டுக்கிட்டார். இன்னைக்கு ஓய்வு என்ன ஓய்வு, அவரை பொறுத்தளவு எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டாரு, செஞ்சுட்டு முடிச்சுட்டு இனிமேல் அவருக்கு வேலை செய்யறதுக்கு வேலை இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டார், கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு என்ன சொல்றாரு, அவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து என்ன செய்யறாருங்க, அவர் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. பண்ணிட்டு மனுஷனை உண்டாக்கணும்னா மிகவும் நல்லது என்று கண்டார். நல்லது நல்லதுன்னு சொல்லி கண்டார். முதல்ல நல்லா நான் சொல்றேன், நீங்க செய்யற வேலைகளை பார்த்து நீங்க என்னைக்காவது ரசிச்சிருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்றீங்க, ஒரு வேலை வீட்டிலேயே நீங்க நல்ல ஒரு சமையல் பண்றீங்க, அந்த சமையலை பார்த்து நீங்க என்னைக்காவது ரசிச்சு அதை நல்லா ரசிச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சாப்பிட்றீங்களா? கண்டிப்பா அது ஏற்கணும். ஏன்னா நம்ம செய்யற வேலையை நாமே பாராட்ட தவறுவோமையானால் மற்ற யாரும் பாராட்டவே மாட்டாங்க. முதல்ல உங்களை குறித்து உங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நீங்க சமைக்கிற சமையலையோ நீங்க செய்யற வேலைகளையோ
நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் குறித்து உங்களுக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை. நீங்கள் ஒரு வேளை டீச்சிங் பண்ணுறீங்களா, நான் போய் கற்றுக் கொடுத்தா நல்லா கவனிப்பாங்க பிள்ளைங்க. நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா, நான் வியாபாரம் பண்ணும்போது அந்த வியாபாரத்தை எல்லா மக்களும் வரவேற்பார்கள். அது என்னது, அந்த வேலையில் அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், எனக்கு திருப்தியை உண்டாக்குது. ஒருவேளை அதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணணும், அதை திரும்ப நல்லா செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். வேலையை பொறுத்தவரை அப்படிதான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வாரத்தில் 6 நாளும் வேலை செய்கிறாரு, 7 நாளாக ஓய்ந்திருக்கிறார். அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்து என்ன பண்ணுறாரு, நல்லதுன்னு கண்டு அதில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியங்களையும் ரசித்து கொண்டிருக்கிறார் இல்லையா. அங்கே அதான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் அன்றைக்கு ஓய்ந்திருக்கிறார். அந்த ஓய்வுன்றது அவர் ஏதோ ஒரு ரெஸ்ட்டு கிடையாது. என்ன ரெஸ்ட்டு, அதில் பார்க்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷம். அதை பார்க்கும் ஒவ்வொரு சிஸ்டிப்பை பார்க்கும் போதுமே ஒரு சந்தோஷம். 6 நாளும் பாருங்க சிஸ்டம் கொடுத்து கடைசி தான் பாருங்க ஆதாமை உருவாக்குறார். ஆதாமை உருவாக்கின பிறகு அவன் பாருங்க, அவன் உருவாக்கப்பட்ட என்னது, அவனுக்கு முதல் நாளே அன்றைக்கி தான் 6ஆம் நாள் அன்றைக்கி உருவாக்குறாரு. அடுத்து 7ஆம் நாள், முதல் நாள் அன்றைக்கி அவனுக்கு என்னதுங்க, லீவு தான், ஓய்ந்திருக்கிறான். பாருங்கள் வேதம் சொல்லுது, எடுங்க ஒரு வசனத்துக்கு போகலாம் சீக்கிரமாக. ஆதியாகமம் எடுங்க 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனமும். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தில் நடுவில் ஜீவரத்தின் நன்மையும் தீமையை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே முளைக்க பண்ணினார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு, ஆதாமை உருவாக்கி முடிச்சுட்டு உருவாக்கிட்டாரு. 6 நாள் முடிஞ்சிச்சு. இப்போ 7ஆம் நாள் அன்னைக்கு அவன் என்ன பண்ணணும், நல்லா சாப்பிட்டு நல்ல திருப்தியாகி அன்றைக்கி அவன் என்ன செய்யணும், ஓய்வாக இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள் நிறையா பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஊரில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறையா லீவ் விட்டுருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் ஓய்வாக இருக்காங்கன்றீங்க? சிலரெல்லாம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் நிறையா வேலைகளை ஏற்றி வச்சுக்கிறாங்க. அந்த வேலை செய்யணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு போயிடுறாங்க இல்லையா. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், உண்மையான ஒரு ஓய்வு என்ன பண்ணுறோன்னா, இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் எக்ஸ்ட்ரா டியூட்டி, ஓவர் டைம்லாம் அன்றைக்கி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நாள் அன்றைக்கி நீ ஓய்ந்திருக்கணும். ஏன் ஓய்ந்திருக்கணும் அப்படின்னா, வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 6 நாளுக்கு நீ செய்கிற அந்த வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையை கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது உன்னுடைய அந்த ஓய்வு நாள் அன்றைக்கி நீ என்ன பண்ணுற, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை தேடுற, ஆண்டவருடைய வசனங்களை படிக்கிற. அப்படின்னும் போது அந்த 7ஆவது நாள் அன்னைக்கு நீ ஒருவேளை வேலை செய்யாமல் இருந்தால் கூட என்னது, உன் தேவையை சந்திக்கக்கூடிய யார் ஆதாரம், யார், ஆண்டவர் தான் உன் ஆதாரம் என்பதை நீ விசுவாசிக்கிறாய். நல்லா கவனிச்சிட்டீங்களா? அப்போ அந்த ஓய்வு இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறன்றதை எதை காமிக்குதுன்னா, கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பையும் அவர் மேலே நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தையும் காட்டுது இல்லையா. ஏன்னா பாருங்கள், இன்றைக்கி அநேகர் சொல்கிறீங்க, பாஸ்டர் அந்த 7ஆம் நாள் அன்றைக்கி வேலை செய்யாமல் அப்படி வந்துட்டா என்ன பண்ணுவோம். பாருங்கள், கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த இந்த கொரோனாலாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் அது இருந்துச்சு. யாராவது சாப்பிடாமல் செத்து போனாலா கேட்டுறீங்களா? சாப்பிடலைங்க, செத்து போயிட்டார், சொல்ல முடியாது இல்லையா. வியாதினால சிலர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் எல்லா பேருமே எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் அந்த நேரங்கள்லேயும் மக்கள் என்ன பண்ணார், ஆண்டவர் போஷித்தார். ஏதோ ஒரு ரீதியிலே ஒருவேளை ரட்சிக்கப்படாத மக்கள் கூட எப்படியாவது அவங்க சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் ஒரு மனுஷனை உருவாக்கினாரோடைய தேவை கண்டிப்பாக என்ன செய்வாருங்க, சந்திப்பார் இல்லையா. ஆனால் நான் சொல்கிறேன், அப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னென்னா, இன்றைக்கி அநேகர் ரட்சிக்கப்படாத மக்கள் அங்கே இங்கேயும் வேலைக்கு ஓடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் வேலை தான் என் ஆதாரம், வேலை தான் எனக்கு ஆதாரம், அதை விட்டால் எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவராக இயேசுவை ஆண்டவன் ஏற்றுக்கொண்டு வர்ற நம்ம என்ன பண்ணுறோம், வாரத்தில் 6 நாளும் ஆசீர்வதிக்கிறது அவர் தான். என்னது, அந்த 7ஆவது நாள் அன்னைக்கு ஆண்டவரை என்ன பண்ணுறேன், நான் ஆராதிக்க போகிறேன். அன்னைக்கு நான் ஒரு வேலைக்கு போலேனா கூட, அன்னைக்கு ஒரு வேளை எனக்கு பொருளாதார ரீதியில் எனக்கு சில வருமானங்கள் வராமல் இருந்தால் கூட, அன்னைக்கும் யார் தான் என் தேவையை சந்திக்கக்கூடியவர், கர்த்தர் தான் என் சந்திக்கக்கூடியவர் என்பதை நாம் என்ன பண்ணுறாங்க, விசுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, அவர் நம்ம மேலே அன்பு வைத்து நம்மளை போஷிக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் காட்டுகிறோம். அதனால தான் தைரியமான ஓய்ந்திருக்கணும். இப்போ ஓய்வுன்றது நல்ல பாருங்கள், நம்முடைய இன்றைக்கி வர்றோம், நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம். இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், நல்ல இன்றைக்கி பாருங்கள் மக்கள் மற்ற நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவதியாக ஓடுது. சாப்பாடு அது இதையும் தூக்கிக்கிட்டு என்ன வேகம் பாருங்கள், போகணும், கையெழுத்து போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், வேகமாக போகிறாங்க வேலைக்கு. ஆனால் இன்றைக்கும் அந்த பாடல் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வாரத்தில் 6 நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மளை சம்பாதிக்க. ஏன்னா
வாரத்தில் சில ஆள் 6 நாளும் தூங்குறான், அவனை விட்டுருவான், அவனை இந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. சில ஆள்லாம் வாரத்தில் 6 நாளும் தூங்கிட்டு 4 நாள் எங்கேயா போய் என்னமோ பண்ணியிருப்பாங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் வாரத்தில் 6 நாளும் போய் வேலை செய்கிறோம். 7வது நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், கர்த்தர் என் மேலே அன்பாக இருக்கிறார், அவர் தான் என் ஆதாரம், அவர் தான் என் ஊற்று, அவர் தான் என் தேவையை சந்திக்கக்கூடியவர் என்பதை நம்ம என்ன பண்ணுறோங்க, அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிசாசே பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம சொல்கிறோம், என்ன மாதிரி வேலை இருக்கட்டும், என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டும், என் பண தேவையில் இருக்கட்டும், ஆனால் இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்? ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து அவருடைய நாள், இது அவருடைய நாள், அவரோடு நான் நேரத்தை செலவழிய வேண்டிய நாள், அவரை ஆராதிக்கக்கூடிய நாள், அவருடைய வார்த்தை கேட்கக்கூடிய நாள் என்பதை நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அப்போ இந்த நாள் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாளை கொடுத்த தேவன் பெரியவர், அவரை ஆராதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம், அவருடைய வசனங்களை கேட்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பெரிய ஓய்வை நம்ம என்ன பண்ணுறோம்? அனுபவிக்கிறோம். பாருங்கள், அனுபவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது பாருங்கள், வந்து ஆண்டவரே ஓய்ந்திருந்தார். 2வது ஆதாமுக்கு ஓய்வை கொடுத்தார். ஆனால் அதுக்கு பிறகு ஆதாம் பாவம் செய்த பிறகு மக்களுக்கு வாழ்வே, அதாவது வேலை தான் கடவுள், வேலை செய்யலைன்னா வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாரு? எடுங்க, திரும்ப இந்த ஓய்வு நாளம் இதை வந்து என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறாங்க. அவங்க எங்கே வேலை செஞ்சாங்க தெரியுமா? அப்படின்னா கிட்டத்தட்ட எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஓய்வுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு லீவே கிடையாது. காலையில் போகிறாங்க, 6 மணிக்கு போகிறாங்க, திரும்ப சாயங்காலம் 6 மணிக்கு. அந்த ஆள்கள் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லைனா சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, ஒரு பெரிய அடிமைத்தனத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வாழ்ந்தபோது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த 430 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வந்து விடுதலையாக்கி அது மோசையை கொண்டு வந்து வழிநடத்தி கொண்டு வரும்போது இவங்க ஒரு 40 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்க? இந்த பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான நல்ல தேசத்துக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சீனாய் மலையிலே உங்களுக்கு வந்து ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுது, 10 கற்பனைகள் கொடுக்கப்படுது. அந்த கற்பனையில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் வந்து சொல்கிறாரு. என்ன விஷயம்? எடுங்க, யாத்ராகமம் எடுத்துட்டிங்கன்னா, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனங்களை நம்ம பார்ப்போம். 8லிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 8லிருந்து 11 வரைக்கும். 7ஆம் நாள் பாருங்கள், 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியரானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் பாருங்கள், 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, இந்த 10 கற்பனையில் ஒரு முக்கியமான ஒரு கற்பனை கொடுக்குறாரு. அது என்னது? நீங்கள் வந்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கணும். எதுக்குங்க ஓய்ந்திருக்க போகிறீங்க? ஏன் உங்களுக்கு ஓய்வு தேவை? வாரத்தில் 6 நாட்களும் இவங்க என்ன பண்ணுறாங்க? நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அந்த 7ஆம் நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஓய்ந்திருக்கணும். அன்னைக்கு தேவனை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அந்த நாள் அவருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஏன்னா பாருங்கள், 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியரானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நல்லா சொன்னீங்களே. அப்போ இந்த 6 நாள் வேலை செய்கிறோம். இந்த ஒரு நாள் என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு என்று நேரத்தை கொடுக்கறதுனால அவர் என்ன சொல்கிறாரு? தேவனே அப்படி தான் செய்தார், அது மாதிரி நீங்களும் அது மாதிரி செய்யணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, ஆடு மாடுகளுக்கு கூட அன்றைக்கி ஓய்வு கொடு. என்ன அப்படின்னா, 6 மாடுகள் கூட வேலை செய்யுதா இல்லையா? செய்யுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடுகள்லாம் பாருங்கள், உழவுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, வண்டிகளுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா? உடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் கூட வேலை செய்யுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்கள் மாதிரி இல்லை. ஏன்னா அன்றைக்கி ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். அப்போ கொடுக்கும்போது உன்னுடைய வேலைக்காரன், உன் வேலைக்காரி, உன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்நியர், சில அந்நிய மக்கள் கூட இருப்பாங்க. அந்த மக்களாக இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே நீ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து ஒரு ஓய்வை கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, என்ன சொல்கிற? ஓய்வு இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னு தெரியுது அவங்களுக்கு? அப்படின்னா, கர்த்தர் தான் என் ஆதாரம், வேலையின் ஆதாரம் இல்லை. செழிப்புக்கான ஆதாரம் வந்து நான் எவ்வளோ நாள் வேலை செய்கிறேன், நான் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறேன், நான் எப்படியெல்லாம் வேலை செய்கிறேன்னு கிடையாது.
என்னதுங்க, 6 நாள் நான் வேலை செய்கிறேன். இந்த நாள் இது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். இதை கர்த்தருக்குன்னு நான் கொடுக்க போகிறேன், அவரை ஆராதிக்க போகிறேன், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறேன். என்ன சொல்ல எடுத்துங்க, என்ன கொஞ்சம் போனேன்னா என்னுடைய இதில் கொஞ்சம் சொல்லணும்னா, அன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து பாருங்களேன். உண்மையாகவே எல்லாருமே அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு எல்லோரும் பெரம்பலூருக்கு, சிலர் ரொம்ப பேர் பெரம்பலூர் சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க, சிலர் வந்து வெளியில் இருக்கிறீங்க. இன்றைக்கி போய் நல்ல என்ன செய்யலாம், நான்வெஜ்ஜெலாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுங்களேன். நாளைக்கு வேலைக்கு போகும்போது ஒரு எப்படி இருக்குங்க, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. கடவுள் பாருங்கள் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புங்க. அதெல்லாம் அந்த லீவுன்னு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காருல்ல, நீங்கள் அதை வந்து எது கொண்டு வந்தாருன்னா, அந்த ஒரு நாளை நம்ம ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது சொல்கிறோம், ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ஆதாரம், நீர் தான் என்னுடைய செழிப்பு, என் வேலை கிடையாது, நீர் தான் என்னுடைய ஆதாரம் என்பதை அங்கே அறிவிக்கிறோம். இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணாருங்க, ஒரு கட்டளையாகவே கொடுக்குறார். ஏன்னா இந்த நாள், ஏன்னா அவர் சொல்கிறாரு, அந்த 7ஆம் பாருங்கள், கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்ததை பரிசுத்தமாக்கினார். அப்போ ஓய்வு நாளில் வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது என்ன பண்ணுறோம், அந்த நாளே ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், அந்த வாரமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். இந்த நாளில் வந்து அவரை என்ன பண்ணுறோம், நம்ம ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை பாடுறோம். ஒரு அங்கே என்ன சொல்கிறேன் பாருங்கள், இந்த வாரத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சில பிரச்சனை கூட வந்திருக்கும். நிறையா நீங்கள் வேலை செய்கிற இடங்களில், வியாபாரம் பண்ணுற இடங்களில், சில நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள், என்ன செய்யணுன்னே சில நேரங்களுக்கு உங்களுக்கு ஐடியாவே கிடைக்க மாட்டுது. ஆனால் இங்கே வந்து பாருங்களேன், இங்கே வந்து நம்ம ஆராதிக்கிறோம், அவருடைய வசனத்தை கேட்குறோம், ஏதாவது ஒரு வார்த்தையாவது உங்களுடைய பிரச்சனைக்கான அந்த பதிலை தீர்த்துறோம். நான் பிரசங்கிக்கக்கூடிய அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையாவது உங்களை வந்து தொடும், அந்த பிரச்சனை வந்து நீங்கிடும். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளையிலே இது கர்த்தருடைய நாள். இந்த நாளை நம்ம என்ன மதிக்கிறோம்னா, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ஆதாரம், நீர் தான் என்னுடைய செழிப்பு, வேறு என்னுடைய வேலைகளோ இல்லை மற்ற எந்த மனுஷர்களோ கிடையாது அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம், தேவனை விசுவாசிக்கிறோம். தேவன் அந்த அவரை ஆராதிக்கக்கூடிய இந்த நாளில் கூட என்னது, என் தேவையை சந்திப்பார் என்னது என்பதை, அவருடைய அன்பை நாம் என்ன பண்ணுறோம், கனம் பண்ணுறோம். பாருங்கள், அது ஒரு பெரிய விசுவாசம் செய்கிறோம். சரி, அப்போ வந்து அன்றைக்கே கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேல், நான் கடந்த வாரமே சொன்னேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யாத்திராமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்த, அன்றைக்கி நான் அதை வாசிக்க விரும்பல, சொல்லிட்டு போயிடுறேன். சரியா? அங்கே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு 40 வருஷத்தில் அவங்க போகிறாங்க. இவங்க ஒன்றும் எந்த விவசாயம் பண்ண முடியாது, எந்த அறுவடை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக வனாந்தரத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர், வானத்தில் இருந்தே மன்னாவை கொடுக்குறாரு. மன்னானா என்ன தெரியுமா உங்களுக்கு, தேனிலிட்ட பணியாரம் போல் அப்படி ஒரு மன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாலே கிடக்குது. போய் பொறுக்கி எடுத்துகிட்டு வர்றாங்க, சமைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து வாரத்தில் 6 நாளும் என்ன பண்ணுங்கள், போய் எடுத்துக்குங்க. ஆனால் 7ஆம் நாள் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண வேண்டாத, எடுக்காதீங்க, அது உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஒரு 2ஆவது நாளோ 3ஆவது நாளோ போய் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்த நாள் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி பூச்சி பிடிச்சிரும், அது ஒரு மாதிரி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் 6ஆம் நாள் அன்றைக்கி மட்டும் நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த 7ஆம் நாளுக்கு தேவையான காரியங்களையும் நீ என்ன பண்ணிக்கலாம், உணவையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த 7ஆம் நாள் அன்றைக்கி அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா எடுத்தால் அன்னைக்கு மட்டும் அது கெட்டு போகலை, பூச்சி பிடிக்கலை. மற்ற நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்கன்னா என்ன ஆகிடுது, அவங்களுக்கு பூச்சி பிடிச்சிருது, எல்லாம் போயிடுது. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ வந்து அந்த 7ஆம் நாள் அன்னைக்கு நீ என்ன பண்ணணும், முழுக்க என்னை நீ சார்ந்து கொள்ளணும், என்னை நீ ஆராதிக்கும்படி உனக்கு எனக்கு கூடிய அந்த ஆராதனையை அன்றைக்கி நீ ஓய்ந்திருக்கணும். ஓய்ந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவே நீங்கள் எடுங்க, சரீர பிரகாரமாக நீங்கள் எடுங்க. வாரத்தில் 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க இல்லையா? 7ஆம் நீங்கள் அன்றைக்கி 6ஆம் நாள் முடிச்சுட்டு போய் இன்னமும் ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்க, இது சரீரம் தானே. நல்ல கவனிங்களேன், நான் போன வாரமே சொன்னேன், நான் வந்து பெரிய ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அங்கே நிறைய மிஷின்ஸ் இருக்கும், பல நூற்றுக்கணக்கான மிஷின்ஸ் ஓடும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு 2-3 மிஷின் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க நான் ஃபிட்டர்கிட்ட கேட்டேன் பாருங்கள், போய் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். நான் கேட்டேன், அண்ணா என்னண்ணே ஒரு 3-4 மிஷின் நிற்கிது. அவர் சொல்லுவார் பாருங்கள், தம்பி இந்த மிஷினுக்கெல்லாம் இன்றைக்கி ரெஸ்ட்டு, அதுக்கு ஓவர் ஆயிலிங் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, போட்டு அந்த இதெல்லாம் மிஷின்லாம் தனித்தனியாக கலட்டி அதை எல்லாம் ஒரு 10 ஃபிட்டர் சேர்ந்து எல்லோரும் பண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, கலட்டி போட்டுருவாங்க, ஒரு நாள் திரும்ப எல்லாம் மாட்டுவாங்க. இதை பண்ணிட்டு இதுக்கு தனியாக ஒரு செலவு பண்ணுறாங்க. எதுக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த வேலையை நான் பண்ணேன்னா அடுத்த 1 மாதம் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கும், திரும்ப அடுத்த மாதம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மிஷின்களுக்கு கூட ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி மனுஷர்கள் அநேகர் ரெஸ்ட்டே எடுக்காமல் எந்த ஓய்வுமே வேலை செய்கிறதுனால அவங்கள அநேகர் சரீரத்தில் பலவிதமான வியாதிகளையும் பலவீனங்களையும் சோர்வுகளையும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாள் வந்து இந்த 7ஆம் நாள் அன்னைக்கு நீ என்ன பண்ணும், நல்ல கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாள், நீ நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நாள். நீ இன்றைக்கி ஓய்ந்திருந்தா தான் அடுத்த நாளை நீ ஸ்டார்ட் பண்ணும்போது உற்சாகமாக பண்ண முடியும்.
அப்போ அந்த 7ஆம் நாளைக்கு யார் கொடுக்க போகிறது? கர்த்தர் தான் கொடுக்க போகிறார். அவர் தான் என் ஆதாரம் என்று என்ன பண்ணுறாரு? நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய அந்த அன்பை நம்ம என்ன பண்ணுறாங்க? நினைக்கிறோம். அன்பை அங்கே காணுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எடுங்க இன்னும் அந்த அப்போ பாருங்கள், நம்முடைய ஆதாரம் யாருன்னா ஆண்டவர் தான் நம்முடைய ஆதாரம்னு சொல்லும்போது, அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த ஓய்வு நாளை என்ன பண்ணுறாருங்க? நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை ஆண்டோடைய சமூகத்தில் கொடுக்கணும் என்று சொல்கிறார். சிலருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓய்வு நாளில் போய் ஆண்டவராக இயேசு போய் சோமாக்குறாரு. சோமான ரொம்ப பேர் கோவம் வந்துருச்சு. புதிய ஏற்பாட்டு காலங்களில் வந்து ஆண்டவராக இயேசு வந்தோடனே அவர் விஷயங்களை சொல்கிறார். சொன்னோன்னே நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து சொல்லிடுறேன். முதல்ல என்னென்னா, இப்போ இந்த இடத்துல வந்து சிலர்லாம் சொல்கிறாங்க, இந்த ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா ஒரு குரூப் இங்கே இருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க? சனிக்கிழமை தாங்கன்றாங்க. இந்த இடத்துல சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையானலாம் கிடையாது. இதில் என்னென்னா, நாள் கிடையாது, நாளை கொடுத்த தேவன் தான் எனதுங்க முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரு? அன்றைக்கி வர்றாங்க, அந்த ஒரு பாருங்கள் 6 நாள் வேலையை செஞ்சுட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறார். அங்கே போனால் என்னதுங்க, அங்கே ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு வியாதினால பிடிக்கப்படுறாங்க. எடுங்க லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் எடுங்க 10ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பாருங்கள், அங்கே வந்து ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளை சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளிலே தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளையும் குறித்து என்னது சந்தோஷப்பட்டார்கள். நல்ல கவனிக்க. இப்போ இயேசு வந்து ஒரு ஓய்வு நாள் அன்னைக்கு போகிறார், சர்ச்சுக்கு போயிட்டார். எங்கே போனார்? சர்ச்சுக்கு போகிறார். சர்ச்சில் போனாங்க, யார் இருக்கா அப்படின்னா ஒரு அம்மா கூனியாக இருக்கிறாங்க. அவங்கள ஏதோ ஒரு பிசாசு பிடிச்சி அவங்கள கூனி ஆக்கிடுச்சு. எவ்வளோ நாள்? கிட்டத்தட்ட 18 வருஷமாக இந்த அம்மா கூனியாக இருக்காங்க. இப்போ 18 வருஷமாக கூனியாக இருக்கிற அம்மாவை இயேசு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு இறக்கம் வந்துருச்சு. இறக்கம் வந்தோடனே அது மட்டும் இல்லாமல் இவள் ஒரு ஆபிரகாமுடைய பிள்ளை. அவள் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்திருக்கிறா. பாஸ்டருக்கு அறிவில், சில பாஸ்டருக்கு அறிவில்லாத பாஸ்டராக இருக்கிறார். அவர் வியாதியோடு இருந்தான்னா, அவங்க கஷ்டப்பட்டுருந்தான்னா, நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வரணும், ஏதாவது ஒரு காணிக்கையை கொடுத்துடணும், அவன் மனுஷன் எக்கடு கெட்டு போனால் நமக்கு தேவையில்லை. இப்படி சில அநேக சுயநலவாதிகள் இருக்கிறாங்க பாருங்கள். இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆயிருன்னா, அது மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு வந்துடாது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்கள பொறுத்தளவு சில ஆட்களுக்கெல்லாம் பாருங்கள் வந்து விசுவாசி வரணும், வந்தோன்னா காணிக்கை கொடுத்துடணும், தசமாகம் கொடுத்துடணும், இவங்க நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துடணும். சர்ச்சை பற்றி எந்த திங்கிங் கிடையாது, மனுஷனை பற்றி எந்த ஒரு தாட்ஸே கிடையாது. இன்னும் பாருங்கள், சிலர்லாம் இருக்கிறான் எப்படின்னா, யார் கொஞ்சம் பணம் வெயிட்டாக கொடுக்குறான் அவன் வீட்டுக்கு அடிக்கடி போகிறது. எவனாவது ரொம்ப ஏழையாக இருந்தால் நான் வீட்டு பக்கத்திலே போகிறதில்ல. என்ன கேவலம் இல்லை இதெல்லாம்? என்ன சபா நடத்துகிறான்? நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. பணம், இந்த பணத்தின் அடிப்படையில் எந்த ஆட்களையும் நீங்கள் டிசைட் பண்ணவே கூடாது. அது நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ எல்லாரையுமே கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? நேசிக்கிறார். மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை கஷ்டப்பட்டு இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா ஒரு நிமிஷம் போதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? அப்போ பணத்தின் அடிப்படையில் யாரையுமே வந்து இங்கே வந்து பாருங்கள் ஒரு பாஸ்டர் நடத்துகிறாரு அப்படின்னாருன்னா அது நல்ல சபையே கிடையாது. அந்த சபைக்கு போகாமல் ஒரு அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, நல்ல விஷயமே இல்லை. கர்த்தரை பொறுத்தல அவர் எப்படி செய்கிறாருன்னா, வந்திருக்கு இந்த அம்மாட்ட என்ன இருக்குது, இது அம்மா ஏழையா பணக்காரம்மாவெல்லாம் அதெல்லாம் அவர் யோசிக்கலை. சர்ச்சுக்கு வந்திருக்கு. வந்தோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? 18 வருஷமா கூனியாக போனம்மா, பாஸ்டருக்கே வெளிச்சம் இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணார், போய் அங்கே அந்த அம்மா சொல்ல பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், 13ஆம் வசனத்தில் 13 பாருங்களேன். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா கவனிங்களேன். ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு உள்ளே போகிறாரு, போன பிசாசு பிடிச்சி. இப்போ நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு என்ன வியாதினா பிசாசு தான் காரணம், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது.
ஆனால் இயேசுவை பொறுத்தளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். பிசாசு தான் காரணமாக, ரைட். சரி, இந்த அம்மா போய் கையை வைக்கிறாரு. வச்சு இவர் கையை வச்சோன்னா யார் ஓடிடுறது? பிசாசு ஓடிடுச்சு. ஓடனா இந்த அம்மா நிமிந்துட்டாங்க. நிமிந்தோன்னாங்க என்ன பிரச்சனை வரும் பாருங்க. என்ன சொல்கிறான் இயேசு பாருங்க, ஓய்வு நாளே சுத்தமாக்கினபடியால் ஜெபாலயத்தவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி பாருங்க, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களை நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாள் அப்படி செய்யலாகாது என்றார். நல்ல கவனிங்களேன். அதாவது ஒரு விஷயத்தை கவனிங்க. ஆண்டவர் வந்தாருங்க, ஓய்வு நாளுக்கும் அவர் தான் ஆண்டவர், வாரத்தில் இருக்க 6 நாளும் அவர் தான் ஆண்டவர். அது மட்டும் இல்லாமல் உங்களை பொருளாதாரத்தில் ஆசுரைக்கிறதுக்கும் அவர் தான் ஆதாரம், நம்மை சோமாக்குவதற்கும் யார் தான் ஆதாரம்? அவர் தான் ஆதாரம். அப்போ என்ன செய்கிறாரு, இந்த அம்மா வந்தனா அவர் மேலே கையை வைக்கிறாரு, சோமாயிடுறாங்க. அந்த அந்த பாஸ்ட் கோபம் வந்துருச்சு. என்ன கோபம்? எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சோமாக்கலாம் அப்படின்னு. ஆனால் இவர் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வேலை செய்யலாமா? இப்போ நாங்களாம் பாஸ்டாக இருக்கிறோம், நீங்களாம் இன்றைக்கி ரெஸ்ட்டாக இருக்கீங்க, எங்களுக்கு 2 ஆரணம் இருக்குது, நாங்களாம் ஃபுல்லாக முழுசும் வேலை செய்கிறோம். ஏன் அப்போ பாஸ்டர் நீங்கள் வேலை செய்கிறீங்களே? ஏன்னா கர்த்தர் வந்து எங்களை அப்படி அழைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்களே இன்றைக்கி அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். எங்களை பொறுத்தளவு அதனால தான் நாங்கள் வேலை செய்யாமல் இன்றைக்கி வந்து ஊழியத்துக்கு வந்துருக்கிறோம். எங்களை பொறுத்தளவு நாங்கள் 24 ஹவர்ஸே வேலை செய்கிறோம் இல்லையா? எல்லா நாட்கள்லையும் இந்த ஊரில் நாங்கள் இருக்கிறோன்னா கண்டிப்பாக அது இந்த சபையை குறித்து, இந்த மக்களை குறித்து ஒரு கரிசனையோடு ஊழியங்களை செய்யணும். பாருங்கள், நாங்கள் வந்து என்ன செய்யலாம்னா மக்களை நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக பிரசங்கிக்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால தான் நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு வர்றோம். நீங்கள் நிறைய பேர் பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் பாஸ்டர் வந்திருப்பான். வேலை இல்லாமல் இதுதான் ஏதோ பண்ணிட்டு போயிடலான்னு. ஆனால் நாங்களாம் என்னென்னா வேலை பார்த்து நல்லா சம்பாத்தியம் வச்சுட்டு அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், இந்த ஊழியத்துக்கு தான் வரணும்னு சொல்லி கர்த்தர் எங்களை அழைத்தபடினா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கிறோம். அப்படின்னா அங்கே பார்த்த வேலையை விட இங்கே வேலை என்னது இன்னும் அதிகமாக இருக்குமே தவிர அது ஒன்றும் கொஞ்சமாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த நாளில் நாங்கள் அதை பிரசங்கிக்கிறோம், மக்களை போய் சந்திக்கிறோம், உண்மைதான் அது. ஆனால் எங்களை தேவன் அப்படி அழைத்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, 14ஆம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்கள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தனம் வைக்கணும்படினால் ஜெபாலய தலைவன் வந்து கோபம் அடைகிறான். பாருங்கள் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக மாயக்காரனே ஒரு விஷயத்தை சொல்கிறார். மாயக்காரனே என்ன சொல்கிறாரு, உங்களில் என்னது எவனும் ஓய்வு நாளிலே தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு தண்ணி காட்டுறது இல்லையா? எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். பாஸ்டர் வீட்டில் எப்படி ஆடு மாடுன்னு இவர் தெரிஞ்சுன்னு தெரில. வாரத்தில் 6 நாளும் போய் வேலையை செஞ்சுட்டு 7ஆவது நாளில் ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணுவார்னா இவர் உண்மையாகவே தேவன் இவர் அழைக்கலைன்ற நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வாரத்தில் நாங்கள் 6 நாள் வேலை செய்யும்போது கண்டிப்பாக இந்த 7ஆம் நாள் அன்னைக்கு தேவை என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். நாங்கள் வந்து எங்களுடைய ஊழியங்களையும் வாழ்க்கையில் நாங்கள் வந்து எங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்லுது, ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுது. நீ வேலை செஞ்சுட்டு ஆடு மாடை மேய்ச்சிட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பேசுவீங்களா? நீங்கள் செய்கிற வேலை வந்து உலகத்துக்கு தெரியுதுங்க, ஆனால் நாங்கள் எங்கள் ரூமில் உட்காந்து செய்கிற வேலை யாருக்கு தெரியாது. அப்படி தெரியறதுக்கு நான் ஒரே ஒரு வழி சொல்கிறேன். நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? இவன் போகிறான், ஆண்டவர் வந்து சோமாக்கிறாரு. உடனே பாருங்கள் சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில், இதோ 18 வருஷமாய் கட்டி பாருங்கள் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். உடனே சொல்கிறாரு, ஏப்பா நீ வந்து அந்த அம்மா வந்து இன்றைக்கி சோமாக்கூடாது அப்படின்னு சொல்கிற, ஆனால் ஆபிரகாமுடைய குமாரத்தி இவளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, இவளை வியாதியோடு இருக்கா, வார சபைக்கு வர்றா, ஆனால் அதை பற்றி நீ உனக்கு கொஞ்சமாக எந்த அறிவே இல்லை. ஆனால் நான் சோமானா உனக்கு என்னது கோவம் வருது? அவர் அப்படியே சொல்கிறாரு, உங்களில் அந்த மாடு கழுதை இதெல்லாம் இருக்குது, அதுக்கு தண்ணி தாங்க எடுக்குதுன்னா நீ போய் தண்ணி குடிக்க கூட மாட்டியா? அதுக்கு தீனி போட மாட்டியா? அப்போ ஒரு ஆடு மாடு மேலே கூட இவ்வளோ அன்பாக இருக்கே நீ, ஆனால் ஒரு மனுஷன் மேலே ஏன் வந்து இவ்வளோ அன்பா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ சொல்கிறார் பாருங்கள் 17ஆம் வசனத்தில், அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் என்ன செய்தார்கள், வெட்கப்பட்டார்கள். நல்ல கவனிங்களேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்தியும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அப்போ கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருங்க, ஒரு காரியத்தை செய்யும் போது அங்கே மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஓய்வு நாள்ன்றது வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன செய்கிறோன்னா, வேலை செய்யலாமா, வேலை செய்யக்கூடாதா, கடையை திறக்கலாமா, திறக்கக்கூடாதா, இந்த பாயிண்ட்டுக்கே நம்ம போவேனா. என்ன பண்ணுறோம்,
இது இந்த நாள் கர்த்தருடைய நாள். இதில் என்ன பண்ண கர்த்தருக்கு நான் கொடுக்க போகிறேன். நான் சொல்கிறேங்க, இதை அப்படி செய்யும் போதே என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் அந்த மற்ற காரியங்கள் எல்லாவற்றையுமே தேவன் என்ன செய்கிறாருங்க? ஆசீர்வதிக்கிறார். அப்படி நம்ம பண்ணும்போது 2 விஷயத்தை செய்கிறோம். ஒன்று, கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? காண்கிறோம். 2வது, நாம் அவரைத்தான் விசுவாசிக்கிறோம். வேலை என்னுடைய ஆதாரம் கிடையாது, கர்த்தர் மட்டுமே என் ஆதாரம் என்பதை என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட காட்டுறோம். அப்போ என்ன ஆயிருதுன்னா, ஆண்டவர் அதை பார்க்குறாரு. என்னை கனமனுகிறேன் நானும் கனமனுவேன்றார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அன்னைக்கு கர்த்தரை கனம் பண்ணுறோம். அப்போ கர்த்தரை கனம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்லும் போதே சொல்கிறாரு. சரி, இதை பாருங்கள், இன்னும் கூட ஒரே ஒரு இதை மட்டும் வாசித்துருவார். சீக்கிரம் எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 12ஆம் அதிகாரம். சீக்கிரம் மத்தேயு 12:14 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்கள், சொல்கிறாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அவர் அவரிடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சுயமீன கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். நல்லா நீங்கள் இப்போ கேட்குறான், ஐயா, ஆண்டவர் அங்கே 10 கமாண்ட்மெண்ட்ஸில் சொன்னார்ல, நீங்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இவன் என்ன சோமாக்குறது என்னது சரியா தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். பாருங்கள், சொல்லும்போது அங்கே உடனே பாருங்கள், அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்குது. என்னம்மா ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட் தெரியுமா உங்களுக்கு? சில ஆள்லாம் இருக்கான் பாருங்கள், நம்ம என்ன செஞ்சாலும் சில ஆளுகள் குற்றமாகவே தெரியும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருப்பான். நீங்கள் சரியாக செஞ்சாலும் அந்த குற்றமாக தெரியும், நீங்கள் தப்பாக செஞ்சாலும் அந்த குற்றமாக தெரியும். இந்த மாதிரி இது ஒரு பேயுடைய ஆவி. எப்போ பார்த்தாலுமே குற்றம் கண்டுபிடிக்கிறது, எதை பார்த்தாலுமே குற்றம் கண்டுபிடிக்கிறது. நான் சொல்கிறேங்க, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ எப்போ பார்த்தாலுமே அந்த ஒரு குற்ற கண்ணோட்டத்தவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குடும்பம் விளங்கவே விளங்காது. எப்பயுமே நெகட்டிவ், ஒரு வேளை தப்பாக போச்சுன்னா கூட அதை சரியான ஆங்கிளில் பார்க்க கற்றுக்கணுங்க. ஒரு பிள்ளையோ மனைவியோ கணவனோ ஒரு தவறு நடக்குதா, சரி நடந்துருச்சு, அதை கொஞ்சம் மாற்றுறதுக்கு ஒன்றும் பெரிய கர்த்தர் ஜெபம் பண்ணலாம், நல்ல அவங்கள ஆண்டவருடைய வசனங்களை பற்றி சொல்லலாம். இல்லை என்ன பாருங்கள், என்ன பண்ணலான்னா, நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆராதனைகள்லாம் கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக தங்களை மாற்றிக்கொள்வார்கள். கர்த்தர் மாற்றும்படி செய்வார். சில நேரங்களில் எப்போ பார்த்தாலுமே சிலர் குற்றம் கண்டுபிடிக்கலே இருப்பாங்க. கணவன் மேலேயும் மனைவி மேலேயும் பிள்ளைகள் மேலேயும். சில நேரங்களில் பாருங்கள், அதிகாரிகள் எடுத்துக்க, வேலை செய்கிற இடங்களில் நல்லாவே வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்க நல்லா செய்வாங்க, அப்படி நல்லா திறமலாக இருந்திருக்கும். ஆனால் வேணுனே போய் அந்த ஆளை குற்றம் கண்டுபிடிக்கிறது. இப்படியெல்லாம் பாருங்கள், சில நேரங்களில் பிசாசு சில மனுஷர்கள் இப்படிலாம் பயன்படுத்துகிறான். பாருங்கள், இதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். பாருங்களேன், சொல்கிறேன் பாருங்கள். பாருங்களேன், அங்கே சுயமீன கையை உடைய ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளே சுத்தமாகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காயிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானா? ஒரு ஆடுங்க, ஆடு விலை எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறீங்க? ஒரு 10,000 வச்சுக்குவோம். அந்த ஆடு போய் ஒரு குழியில் விழுந்துருச்சு. என்ன பண்ணுறான்? ஐயோ, ஒரு சில நாளாக தூக்க முடியல. அன்றைக்கி பாருங்கள், ஒரு ஆடு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி 4 பேருக்கு ஆட்டுக்காக உள்ளே இறங்கிட்டு இருக்கிறான். கிணத்துக்குள்ளே உள்ளே இறங்கி தூக்குறதுக்கு ரெடியாக பாருங்கள், கயிறை கட்டி தூக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? ஆனால் ஒரு மனுஷன் மேலே எந்த கரிசனையே கிடையாது சிலருக்கலாம். மனுஷனா, அதுவும் யூதர்களை பொறுத்தவரை எப்படி தெரியுமா? அப்படின்னா, இப்போ யூத மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களை இன்றைக்கி மட்டும் ஓய்வு நாள் உன்னை தூக்கக்கூடாதாக்கியா கடை அப்படின்ட்டுருவான். இதே தான் அஞ்ஞான மக்களாக இருந்தால் விழுந்தவனை 2 களை தூக்கி உள்ளே போட்டு மூடி ஆளையை க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். அவன் அந்த மாதிரி ஆள். யூதர்கள் சாதாரண ஆள் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் கரெக்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காயிலும் என்னது ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளே குழியிலே விழுந்தால் அதை என்னது பிடித்து தூக்கி விட மாட்டானோ? நாம் பார்க்குறோம், கண்டிப்பாக தூக்கி விடுவான்றதுக்கு பெரிய ஆதாரம் இருக்குது. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, உங்களில் ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தால் ஒன்று காணாமல் போனால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் என்ன செய்ய மாட்டான், சும்மா இருக்க மாட்டானே என்றார். அப்போ அவருக்கு தெரியும், ஒரு ஆடு தொலைஞ்சு போனாவே என்னால் தாங்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் அவன் எவ்வளோ முக்கியமான விஷயம், அவனுடைய உயிர் எவ்வளோ முக்கியமானது என்று அந்த சொல்கிறாரு. சொல்லும்போது பாருங்கள், சொல்கிறாரு பாருங்கள், ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷத்தவனாக இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொல்கிறார். ஓய்வு நாளில் நல்லது செய்து நல்லது இல்லையா? நியாயமான காரியம் தானே. அவன் என்ன கேட்குறான்? நியாயமான்றான். ஏன்னா நியாய பிரமாணத்தில் என்ன பண்ணியிருக்கு?
நீங்கள் ஓய்வு நாளை வந்து என்ன பண்ணணும், அன்றைக்கி ஓய்வாக இருக்குன்னு சொல்லிக்கலாம், அப்போ ஏன் நீங்கள் வேலை செய்கிறீங்க கேட்குறான். அவர் சொல்கிறாரு, ஓய்வு நாள்னு ஒன்று கொடுத்ததே மனுஷனுக்கு தாயா, மனுஷனுக்கு தான் ஓய்வு நாள். ஆண்டவருக்கா பெரிய ஓய்வு தேவைப்படுறீங்க? அவர் இஸ்ரவேலை காக்கிற என்னது, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைங்க. அவர் 24 hours வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். ஆனால் மனுஷனுக்கு ஓய்வு தேவை. ஒரு வேளை அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு அவனுக்கு வியாதி இருக்குது, அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு அன்றைக்கி என்ன செய்யணும், அவன் சோமாக்கப்பட வேண்டும் என்பதை அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வாங்க, பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சொஸ்தமாக்கிட்டு. இவன் கேட்டான், சும்மா இருந்தாலும் ஆண்டவரை திரும்பி பார்க்க வச்சுட்டான். அவன் பாட்டுக்கு அந்த சூமின கையோட உட்காந்துருக்கிறான். இவன் என்ன வந்து கேட்குறான், இவரை சோமாக்கும்படி இவனே ஒரு இதை உண்டாக்குறான். இவர் நேராக போனார், நீ சோமாக்க கூடாதுன்னு சொல்கிறியா, நான் சோமாக்குறேவா சொல்கிறார் பாருங்க. சொன்னால் அது மறுகையை போல் ஆயிற்று. உடனே அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் என்ன பண்ணாங்களாம், ஆலோசனை பண்ணினார்கள். நல்ல குணிங்களே, கடவுளுடைய சித்தங்களை திட்டத்தை நாம் செய்வோமானால் சில நேரங்களில் சில மக்கள் கூட உங்களை விரோதிக்கலாம். சில நேரங்களில் நடக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, எல்லோரும் நமக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க கிடையாது. சர்ச்சுக்கு தானே போகிறாரு அந்த ஆட்கள்லாம். ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து பிசாசு உள்ளே பூந்த எல்லா வேலையும் பண்ணோம் இல்லையா. அப்போ நீங்கள் மற்றவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதை விட்டுட்டு யாரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுங்க, கர்த்தரை தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், அவரை தான் திருப்தி செய்யணும், அவரை ஆராதிக்கும்படி, அவரை வார்த்தை கேட்கும்படி நம்ம வரும்போதே என்ன ஆகுதுன்னா, அந்த நாளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆகிடுச்சு, எடுங்க சீக்கிரமாக. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் சீக்கிரம் எடுங்க. இதான் நம்ம ஃபைனலாக சொல்லணும், அதை மட்டும் முடிச்சிடுவோம். சீக்கிரம் எடுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களே எடுங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குறித்து என்னது, உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. என்ன சொல்கிறாரு, ஓய்வு நாளை குறித்து உங்களை என்ன செய்ய வேணாம், யாரும் குற்றப்படுத்தாமல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. வருங்காரியங்கள் நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே. இந்த ஓய்வு நாளும் என்னது, கிறிஸ்துவை பற்றினதே என்று சொல்கிறார். என்னங்க, இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த ஓய்வு நாளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா சொல்கிறாரு, ஆதாமை வந்து உருவாக்குறார். உருவாக்கின உடனே என்ன நடக்குது, முதல்ல வந்து 6 நாள் வேலை செஞ்சு ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். திரும்ப ஆதாமை உருவாக்கி அவனுக்கு இந்த ஓய்வை கொடுத்தார். ஆனால் ஆதாம் பாவம் செய்த பிறகு அவன் வாழ்நாள் முழுவதிலையுமே சாபம், அந்த சாபத்தினால வேலையவே தன்னுடைய கடவுளாக்கிக்கிட்டான். வேலை தான், வேலை செய்யலாம், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டான். அது ஒரு என்ன அப்படியே போயிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாரு, வர்றாரு. வந்து இவர் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆதாம் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இப்போ என்ன பண்ணுறாருங்க, இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுத்து விட்டார். நல்லா கவனிச்சிட்டிங்களா? அப்படின்னா இப்போ ஆதாம் எப்படி வந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது ஆண்டவர் வந்து அவனுக்கு பாருங்கள் அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு என்னது, அவன் மகிழ்ந்திருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அந்த ஓய்வை கொடுத்தாரோ, அதே ஓய்வை இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்காராம், அவர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் என்னென்னா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றினது. இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக ஏற்றுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குருவார். வாரத்தில் 6 நாள் நான் வேலை செய்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் லெஸ்ட் எடுக்கிறேன், வாரத்தில் இருக்கக்கூடிய 6 நாளையும் அவர் தான் ஆண்டவர். இன்றைக்கி யார் தான், அவர் தான் ஆண்டவர். என் தேவையில சந்திக்கிறது யாருங்க, அவர் தான். பிலிப்பியர் சொல்கிறார்ல, பிலிப்பியரில் வந்து 4:19 சொல்லுது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் குறையெல்லாம் நிறைவாக்குவார். அப்போ நீங்கள் நல்லா ஒன்று கவனிக்கணும், ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு என்னென்னா, இந்த நாள் கர்த்தருடைய நாள், தைரியமாக வரணும், தைரியமாக அந்த நாளை வந்து கர்த்தருக்கு கொடுக்கணும். சிலருக்கெல்லாம் பாருங்கள் வந்து ஐயோ இன்னைக்கா அப்படின்ற போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கர்த்தரவே வந்து ஒரு விசுவாசமாக வாழ்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அதை விசுவாசத்தோடு நாம் செயல்படுத்தும் போது அந்த நாளை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாமல் இந்த நாளைக்காக நாளே எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாரு ஆண்டவரே, என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. ஏன்னா இந்த நாள் இது கர்த்தருடைய நாள், இதில் மகிழ்ந்து கலியுறக்கிறோன்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி அந்த நாளை கொடுக்கும்போது இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போதே என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, நம்முடைய ஆத்ம வாழ்வு, நம்முடைய சரீர சுகம்
எல்லா விதமான காரியங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நம்முடைய ஆதாரமாக, நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறபடினாலே என்ன பண்ணுறோம், அவரை சார்ந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், அவர் என் மேலே அன்பாக இருக்கிறார்ன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், காட்டுகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த தேவைகளை எழும்பினாலும் அந்த தேவையை என் தேவனால் என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நாளில் ஒன்றை புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறாரு உபாமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அங்கே அந்த ஒரே ஒரு வசனோட வாசம் முடிச்சிடும், டைம் ஆயிடுச்சு. உபாமம் 6ஆம் அதிகாரம் எடுங்க, 6ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். 10-11 2 வசனங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வசதிகளால் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினாலே நீ சாப்பிட்டு திருப்தியாகும்போது, என்ன சொல்கிறாருன்னா, நீ சாப்பிட்டு திருப்தியாகும்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலே உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. நல்லா சாப்பிட்ற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும் போது என்னத்தை நினைக்கிறோம் அப்படின்னா, எகிப்தில் இருக்கும்போது லீவே இல்லாமல் வேலை செஞ்சேன், கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பாலும் தேனும் ஓடுகிற நல விசாலமான இந்த நல்ல தேசத்துக்கு வந்த பிறகு என்னது இருக்கேன், ஓய்வு நாள் அன்றைக்கி ஓய்வு இருந்து கர்த்தரை அவர் ஆராதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே மாதிரி ஒரு அடிமை வாழ்க்கை வாழன்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்னது, அப்பா பிள்ளைன்னு சொல்லி நல்ல உறவாடி அவர்கிட்ட கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான ஒரு சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணணுமா, துதித்து பாடி என்ன பண்ணணுங்க, ஆராதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, 8ஆம் அங்கே பாருங்கள், அந்த பக்கத்துலேயே பாருங்கள், 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு வசனம் கூட இருக்குது, இருங்க அதையும் வாசித்துருவோம். அப்படியே உபாமை 8 பாருங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள், வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்களும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவிடாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கிறதுமான மலையுள்ள தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அப்போ என்ன பண்ணணுங்க, ஒவ்வொரு நேரங்கள்லையும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நம்ம சாப்பிட்றோமா, அந்த சாப்பாட்டுக்கு கர்த்தருக்கு ஒரு நன்றி. தண்ணி குடிக்கிறோமா, கர்த்தாவே நமக்கு நன்றி. இன்றைக்கி நல்ல சுகத்தோடு பலத்தோடு வேலை செய்கிறோமா, நன்றி. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த நன்றியை பாருங்கள், சிலர்லாம் அவசரமாக சொல்லிட்டு போயிடுறோம். மற்ற நாளில் சிலருக்கு பைபிள் படிக்க கூட நேரம் இல்லை, சிலருக்கு ஜெபம் பண்ணுறக்கே நேரம் கிடையாது. பார்த்துறீங்களா, இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, எங்கப்பா சார் இருக்கிற டென்ஷனில் எங்கே ஜெபம் பண்ண முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், அதனால தான் கர்த்தரே சொல்கிறாரு, கண்டிப்பாக ஜெபிக்காதவங்களாம் நல்லா ஜெபம் பண்ண கற்றுக்குங்க, வேதத்தை படிக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது கொஞ்சம் படிக்க ஒரு முயற்சி எடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்கள். ஒரு நாள் ஒரு பையன் இருந்தானா, சின்ன பையன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவனை ஹாஸ்டலில் போய் போட்டாங்க. அப்பா அம்மா அவங்க அம்மா போய் போகும்போதே ஒரு பைபிள் ஒன்று கையில் கொடுத்து விட்டாங்களாம். கொடுத்தோன்னே பாருங்கள், ஃபீஸ் கட்ட டைம் வந்துருச்சு பாருங்கள். டைம் வந்தோன்னே அவன் சொன்னான், பாருங்கள் ஃபீஸ் கட்ட பணம் வந்தோம், சாப்பிட்றதுக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணானா. அவங்க சொன்னாங்களாம், பைபிள் படிச்சியா, கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார் அப்படின்னாங்களாம். அவன் சொன்னால், என்ன காசு கேட்டுட்ருக்கேன், நீ பாட்டுக்கு பைபிள் படித்தான்னு கேட்டுட்ருக்கிற. அநேகர் இப்படி தான் சில கேள்வியெல்லாம் பார்த்துருக்கீங்களா, காசு வேணும்னா சர்ச்சுக்கு போன்னு சொல்கிறேன், என்ன அர்த்தத்தில் பேசிட்டு இருக்காங்க, போனால் ஏசுனார் இல்லை பாஸ் எதுவும் கொடுத்துருவாரா. ஆனால் சொல்கிறேங்க, கேளுங்க, விஷயத்தை கேளுங்க. சிலர் பைபிளை படிங்கன்னா அந்த வெளிச்சமே இல்லை. அப்போ உடனே நேராக வீட்டுக்கே போயிட்டானா. போகும்போது சூட்கேஸில் பைபிளோடு போயிருக்கான். போனோன்னு சொன்னான், என்னம்மா நீ ஃபீஸ் கட்டணும், சாப்பாடுக்கு பணம் கட்டணும், நீ வாட்டுக்கு இப்படி இருந்தேன்னா என்ன பண்ண முடியும், பைபிள் படித்தான்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, நான் கேட்குற கேள்வி என்ன கேட்டுட்ருக்கேன், நீ பைபிள் படித்தான்னு திரும்ப கேட்டுட்ருக்கேன், என்ன அர்த்தம் அப்படின்னானா. பைபிள் படிச்சியா இல்லையான்னு கேட்டாங்களாம். போனாலேருந்து பைபிளை திறக்கவே இல்லைண்ணா அவன். அந்த அம்மா சொன்னாங்களாம், அவன் கண்ணு முன்னால் திறக்கிறேன்னு சொல்லிட்டா உள்ளுக்க ஒவ்வொரு பக்கத்துலேயும் ரூபா நோட்டுகள் இருக்கான் பாருங்கள்.
சொல்கிறேன்னா பைபிளில் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் திருப்பினா கூட உனக்கு ஒரு 500 நோட்டு கிடச்சிருக்கும், மற்ற சந்திக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஆனால் சிலருக்கு எதுவுமே செய்கிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் மட்டும் வானத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பொட்டு போட்டுன்னு அப்படி தக்கி உள்ளே போட்டுறன்னு பார்க்குறாங்க. முடியாதுங்க, சான்ஸே இல்லை. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வைக்கும் நம்முடைய பொருளாதாரங்களுக்கும் நம்முடைய சுகம் வாழ்வுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த நாளை ஒரு நாளும் எதுக்குமே கொடுக்கவே கூடாது. ஒன்று செய்கிறோம், கர்த்தர்கிட்ட இன்றைக்கி தேடி வர்ற அன்னைக்கு கர்த்தர் தான் என் ஆதாரம், அவர் என் தேவையை சந்திக்கக்கூடிய தேவன் என்பதை, அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எல்லாருமே ஒன்று சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, என்னுடைய அடிமைத்தனம் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, இந்த தரித்திரத்தினுடைய ஆளுகை என்னை விட்டு போயிடுச்சு, சாபம் என்னை விட்டு நீங்கிருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவர், அவர் தான் என் தேவையை சந்திக்கக்கூடியவர். நான் வேலையை நம்பி வாழலை, யாரை நம்பி வாழ்கிறேன்? கர்த்தரை நம்பி வாழ்கிறேன். இப்படி ஆளுக்கு எதை பற்றியும் கவலைப்படவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அந்த நாளையும் கர்த்தருக்கென்று கொடுப்போம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு விசுவாசத்தோடு இந்த காரியங்களை செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா, ஆண்டவர் ஆராதிக்கன்னு சொல்ல என்ன வரட்டும். அன்னைக்கு எத்தனையோ வேலைகளை நம்ம இழுத்து போட்டுக்கிட்டு உங்களுடைய சரீர சுகத்தையும் சில காரியங்கள் நீங்கள் இழந்து போகிறது கடவுளுடைய விருப்பம் அல்ல. நான் சொல்கிறேன், என்ன பண்ணணும்? இந்த நாள் கர்த்தருடைய நாள், இதில் மகிழ்ந்து கழிகிறோம் கடவும் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர், இந்த நாளா இது உமக்குரிய நாள், நான் என் குடும்பமும் யாரை தேடி போகிறோம்? கர்த்தரை தேடி போகிறோம். ஆறானைக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஒரு வேளை தவிர்க்க முடியல, சில வேலைகள் இருக்கா, ஒரு வேலை ரொம்ப முக்கியமாக செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, செய்கிற ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த நாளையும் அதைவே போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, ஐயோ இந்த ஆரானை எப்போ முடியுமோ, எப்போ அதை போய் செய்யணுமோ, இப்படி இருந்தால் நீ ஆரானை கவனிக்க முடியுமா? ஆராதிக்க முடியுமா? வசனத்தை கேட்க முடியுமா? கடை திறந்தாங்களா, திறக்கலையா? வியாபாரம் ஓடிச்சா, ஓடலையா? மற்ற 6 நாள் இந்த பிரச்சனை இருக்குது, இன்றைக்கும் அதே பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க? உங்களால் எப்படி அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் அப்படி சொன்னார்னா, இந்த நாளில் இது கர்த்தருடைய நாள், இந்த நாளில் இது இவருக்கென்று கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அற்புதமாய் நடத்தி செல்லக்கூடிய அருமையான ஆலோசனைகள் தேவன் என்ன செய்ய நமக்கு கொடுக்குறார். அதுக்கு தான் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு பல காரியங்களை சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட உள்ள உங்களுக்குள்ளே போகாது, உங்கள் பிரச்சனைக்கு வழியெல்லாம் போயிடும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வார்த்தைக்கு கொடுக்கணும், நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும், சத்தியத்தின்படி நாம் வாழும்படி தீர்மானிப்போமானால் அதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவினுடைய பெற்ற இரத்தத்தை இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் மேலே நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீரே. இந்த நாளை தேடி வந்த நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, உடைய தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே, உடைய குறைவுகள் எல்லாம் மாறட்டும். இந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் சந்தித்திருடும். ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் செழிப்பான வாழ்க்கையை நீர் கட்டளையிட்டு இருக்கிறபடியால் துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்களை, வியாபாரங்களை, விவசாயங்களை, ஆடு மாடுகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.